श्री ओम श्री ओम श्री ओम श्री அமைதி தரும் வார்த்தை மன்னிக்கவும். மன்னிக்கவும் என்கின்ற வார்த்தையை யார் ஒருவர் உபயோகிக்கின்றார்களோ அவர்களுடைய மனமும் உடலும், அதே நேரத்தில் அவரால் பாதிக்கப்பட்டவர்களின் மனமும் அமைதி அடைகின்றது, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. காரணம், நான் செய்த தவறை நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்றால் அந்த தவறு அங்கே மறக்கப்படுகின்றது. நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் இவன் நம்மை இப்படி செய்து விட்டானே என்கின்ற எண்ணத்தினால் அவதிப்பட வேண்டிய அவசியமில்லாமல் போகின்றது. யார் ஒருவர் மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார்களோ அவர்கள் மனிதனாகின்றார்கள். நாம் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்கின்றோம். அப்படி செய்த தவறை உணரும் பொழுது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதா வேண்டாமா, நான் கேட்க வேண்டுமா என்கின்ற எண்ணத்தினால் சிலர் உழலுவார்கள். அவர்களால் மன்னிப்பு கேட்க முடிவதில்லை. ஏன் மன்னிப்பு கேட்க முடிவதில்லை? காரணம், நம் மனதினிலே நான் என்கின்ற அகங்காரம் இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டால் என் கௌரவம் என்ன ஆவது என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. அதன் விளைவினால்தான் நாம் மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை உபயோகிப்பதில்லை. அதே நேரத்தில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் ஐயோ மற்றவர்கள் நம்மிடம் மன்னிப்பு எதிர்பார்க்கிறார்கள், நான் தவறு செய்யவில்லை, இருந்தாலும் நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்னும் பொழுது பிறர் நலன் கருதி மன்னிப்பு கோருகின்றார்கள். அப்படி பிறர் நலன் கருதி தான் செய்யாத தவறுக்கும் மன்னிப்பு ஒருவன் கேட்கின்றான் என்றால் அவன் மாமனிதன் ஆகின்றான். நாம் மனிதனாக வாழ்வோம். ஸ்ரீயோ श्री ओम श्री